விவாகரத்திற்கு பிறகு முதல் முறையாக ஒரே மேடை ஏறிய ஜிவி பிரகாஷ், சைந்தவி இருவரும் பாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில், பாடிக்கொண்டிருக்கும் போதே மேடைக்கு ஓடி சென்ற அவர்களது குழந்தையின் வீடியோவும் கவனம் ஈர்த்துள்ளது. இசை நிகழ்ச்சியில் நடந்தது என்ன, இணையத்தில் வைரலாகும் கிளிப்பின் முழு பின்னணி என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். திரைத்துறையில் இசையும் குரலுமாக இணைந்து பல ஹிட்டான பாடல்களை கொடுத்த தம்பதிதான் ஜிவி பிரகாஷ், சைந்தவி தம்பதி. பள்ளி படிப்பின் போதிலிருந்தே காதலித்து வந்த இவர்கள் கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். பிறை தேடும் நிலவிலே, யார் அந்த சாலை ஓரம் என்று ஜிவி இசையில் அவரும் மனைவி சைந்தவியும் பாடிய பாடல்கள் பலவும் ஹிட்லிஸ்டில் தான் இருக்கின்றன. இந்த தம்பதிக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த மே மாதத்தில் இருவரும் பிரிவதாக அறிவித்தது திரைத்துறையை தாண்டி ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விவாகரத்து முடிவை எடுத்துவிட்டாலும் தங்களது பெண் குழந்தையை வளர்ப்பதில் இருவரும் சமரசமில்லாமல் பார்த்துக் கொள்வதாகவே தெரிகிறது. ஆக விவாகரத்து முடிவுக்கு பிறகு கடந்த 7ஆம் தேதி சிங்கப்பூரில் நடந்த இசை நிகழ்ச்சியில் இருவரும் மேடையை பகிர்ந்து கொண்டு பாடினர். செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் என்று தலைப்பிடப்பட்ட அந்த இசை நிகழ்ச்சியில் மயக்கம் என்ன படத்தில் இடம்பெற்ற பிறை தேடும் இரவிலே பாடலை பாடினர். ஃபீமேல் போர்ஷனை சைந்தவி பாட, என் ஆயுள் ரேகை நீயடி, என் ஆணி வேரடி, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி என்ற வரிகளை பாடினார் ஜிவி பிரகாஷ். இருவரின் பிரிவுக்கு பிறகு முதல் மேடையில் அவர்களது வாழ்க்கைக்கு ஒத்துப்போகும் விதமாக அமைந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்த ரசிகர்கள் வாயால் சொல்லவில்லை என்றாலும் இந்த வரிகளே அவர்களது வலியை காட்டுவதாக கமெண்ட்ஸ்களை பதிவிட்டு வருகின்றனர். பிரேக்கப்புக்கு அப்புறம் எப்படிங்க இப்படி பாட முடியுது போன்ற கமெண்ட்ஸ்களையும் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் நிகழ்ச்சி முன்னதாக யாத்தே யாத்தே பாடலை ஜிவி ரிஹர்சல் செய்த போது அப்பாவை நோக்கி அடம்பிடித்து மேடைக்கு சென்றுள்ளார் மகள். சைந்தவியும் மேடை ஏற்றிவிட குழந்தையை பிடித்துக் கொண்ட ஜிவி அப்படியே பாடலை ரிஹர்சல் செய்தார். இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் ஜிவியும் சைந்தவியும் பிரிவது என்ற முடிவை எடுத்துவிட்டாலும் குழந்தை வளர்ப்பில் ஒற்றுமையாக இருப்பதாக சிலாகித்து வருகின்றனர்.